அந்த நதிகளில் தான் வந்து எபோலான்ற நதியில் தான் ஃபஸ்ட்டு அந்த வைரஸ்கள் ஆரம்பிச்சிது. அதனால தான் அது பேர் எபோலா வைரஸ்னே பேர் வந்தது. எபோலா அதாவது பழந்தின்னி வவ்வால்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வவ்வால்கள் தான் நேச்சுரல் ரிசர்வாயராக இருக்குது. ஹியூமன்ஸ் வந்து ஆக்சிடென்டல் ஹோஸ்ட்டாக வந்து நடுவில் போய் மாட்டிக்கிறாங்க நம்ம மனுஷங்க. அந்த மாதிரி தான் வந்து அந்த ஃப்ரூட் பேட், இன்ஃபெக்டட் ஃப்ரூட் பேட் இவங்க சாப்பிடும் போது எபோலா வந்து இவங்களுக்கும் வந்து தாக்கியிருக்கலாம். கொரோனா கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப அதிகம். கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா 100ல் 2 பேர் தான், 2 to 2.5% தான். இங்கே வந்து 20 to 45% ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. இது பரவுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடியோட ஃப்ளூயிட்ஸ். பாடி ஃப்ளூயிட்னு எதை சொல்லுவோம்? எச்சில், கண்ணீர், யூரின், டாய்லெட்டு. சில பேருக்கு 2 நாளில் ஆரம்பிக்குது, சில பேருக்கு அது 21 நாளுக்கு வரைக்கும் கூட அப்புறம் கூட ஆரம்பிக்கும். ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனில் அந்த அப்டாமினல் சிஸ்டம் நோக்கி தான் எபோலாவோட பயணம். கடுமையான லூஸ் மோஷன், ஓகேங்களா? ஸோ டாய்லெட்டில் வந்து ரொம்ப லூஸ் மோஷன் மாதிரி போகிறது, வயிறு வலிக்க ஆரம்பிக்கிறது, சில நேரத்தில் ரத்தம் கசியறது, பிளட் மாதிரி. ஸோ அந்த செப்டிசிமியான்ற ஆகும்போது பிளட் ஃபுல்லாக எபோலா பரவும் போது எல்லா உறுப்புகளையும் போய் தாக்க ஆரம்பிக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாக்குறது வந்து அந்த லாஸ்ட் ஃபேஸ்க்கு போகுது. ஹெல்த் குரு வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரிநாதன் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எப்படி சார்? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். சரி, என்ன சார் இதுக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி புதுசா வராங்களே சார். நம்ம ஆல்ரெடி ஹாண்டா பத்தி பேசிட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து இப்ப ஆப்பிரிக்கால எபோலா வைரஸ் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற தகவல்லாம் கிடைச்சிருக்கு. என்ன சார் எபோலானா என்ன சார்? இல்ல, ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி தான் வந்து இருக்கு. என்னன்னு தெரியல, எல்லா டிசீஸ்க்கும் இப்பதான் வந்து தாக்கணும்ட்டு மனசு வந்துருச்சா என்னன்னு தெரியல. எபோலா வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் புதுசு கிடையாது. ஆப்பிரிக்கா கண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எபோலா வந்து எப்பவுமே தாக்கத்தை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து 1976 வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபோலா வைரஸ் வந்து அந்த காங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, கண்ட்ரி இருக்குது. அந்த நதிகளில் தான் வந்து எபோலான்ற நதியில் தான் ஃபஸ்ட்டு அந்த வைரஸ்கள் ஆரம்பிச்சிது. அதனால தான் அது பேர் எபோலா வைரஸ்னே பேர் வந்தது, எபோலா ரிவரில் வந்ததுனால. ஓகே, இது வந்து ஃபிலோவிரிடே அப்படின்ற ஒரு வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சப்டைப் வைரஸ் தான் இந்த எபோலா. இது கீழே பலவிதமான ஸ்ட்ரெயின்ஸும் இருக்குது, ஓகேங்களா? ஜெயிர் ஸ்ட்ரெயின், சூடான் ஸ்ட்ரெயின். ஜெயிர்ன்றது ஜெயிர் ஒரு கண்ட்ரி ஆப்பிரிக்காவில், அங்கேருந்து வர ஸ்ட்ரெயின்னால ஜெயிர் ஸ்ட்ரெயின் சொல்கிறாங்க. சூடான் ஒரு கண்ட்ரி ஆப்பிரிக்காவில், அங்கேருந்து வர ஸ்ட்ரெயினால் சூடான் ஸ்ட்ரெயின் சொல்றாங்க. இப்போ வந்து பரவிக்கிட்டு இருக்க அந்த எபோலா நீங்க சொல்ற அந்த ஆப்பிரிக்கா அவுட் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா பண்டிமுகியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெயின் தான் வந்து இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. பண்டிமுகியோ ஸ்ட்ரெயின் ஆஃப் எபோலா வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து மற்ற ரெண்டுத்துக்கு மாதிரியே தான் இதுவும், ஆனா வந்து ஒரு சில விஷயங்கள் லைட்டா வந்து வேறுபடுது. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தி ஆப்பிரிக்கால தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எபோலா பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா காடுல இருந்து தான். அந்த காட்டுல வந்து யார் ரிசர்வேர்னா பழைய மாதிரி நம்ம யாரை தூக்கி பழி போடுறோமோ அந்த வவ்வால் தான். ஓகே, ஸோ எப்படி இந்த வவ்வால் வந்து இந்த இதுக்கு சொன்னமோ, இந்த நிப்பாக்கு சொன்னமோ, அதே மாதிரி தான் வந்து எபோலா வைரஸ்க்கும் ஃப்ரூட் பேட், அதாவது பழந்தின்னி வவ்வால்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வவ்வால்கள் தான் நேச்சுரல் ரிசர்வாயராக இருக்கு. ஹியூமன்ஸ் வந்து ஆக்சிடென்டல் ஹோஸ்ட்டாக வந்து நடுவில் போய் மாட்டிக்கிறாங்க நம்ம மனுஷங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு தெரியும் ஆப்பிரிக்கா மாதிரி கண்டன்றது ரொம்ப ஒரு மாதிரி புவர், அண்டர் டெவலப்டு. நிறைய பேர் வந்து ஊட்டச்சத்து குறைபாடோட இருப்பாங்க. பல குழந்தைகள் தெரியும் எலும்புக்கு மேலே சும்மா ஒரு போர்வை போத்திக்கிட்டு இருப்பாங்க. யாரும் நம்மள மாதிரி கேட்டகரியில் யாரும் பார்க்கவே முடியாதுங்க. எல்லாருமே வந்து ரொம்ப வெரி லோ பிஎம்ஐல வந்து இருப்பாங்க. ஸோ அங்கே சாப்பாடு வந்து என்ன கிடைக்குதோ அவங்க அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதனால இந்த வவ்வால்களை பிடிச்சி சாப்பிட்றது, புஷ் மீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் காட்டில் வரக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றது, அது என்ன பறவை வேணா சாப்பிட்றது, என்ன அந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அந்த ஃப்ரூட் பேட், இன்ஃபெக்டட் ஃப்ரூட் பேட் இவங்க சாப்பிடும் போது எபோலா வந்து இவங்களுக்கும் வந்து தாக்கியிருக்கலாம். இல்லை ஃப்ரூட் பேட்டை வேட்டையாடும் போதோ, இல்லைன்னா வந்து அதுங்க வாழ்ந்த ஒரு குகையிலையோ இல்லை அதுங்க இருக்கிற இடத்த தேடி போகும்போது அங்கிருந்து நம்மளுக்கு வந்து அதோட எச்சிகளோ அதெல்லாம் கான்டாக்ட்ல போகும்போது எபோலா இவங்களுக்கு வருது. இப்படிதான் வந்து எபோலா மெயினா பரவுது. ஸோ இதுதான் வந்துட்டு முதல் கட்டம். ஸோ இட்ஸ் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு ரொம்ப காமனான டிசீஸ். ஈவன் 2014 ஒரு அவுட் பிரேக் வந்து 2014 to 16 எபோலாவோட அவுட் பிரேக் வந்தது. திருப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எபோலாவோட அவுட் பிரேக் வந்து வருது. WHO வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியன்ட் ஆஃப் கன்சர்னா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா சொல்லியிருக்காங்க. கன்சர்ன் சொல்ல இன்ட்ரெஸ்ட் என்னன்னா என்னன்னு பாருங்க, கட்டுப்படுத்துங்க. கன்சர்ன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லணும் உலகம் ஃபுல்லாக பேண்டமிக் ஆக போகுதுன்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆப்பிரிக்கா வரைக்கும் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த எபோலா பொறுத்த அளவுக்கு டெத் ரேட் அப்படின்றது எவ்வளோ சார் இருக்கும்? இந்த கேஸ்ல, இந்த இன்சிடென்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா காங்கோல வந்து 300 பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அதில் 50 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே. டெத் ரேட்ன்றது எப்படி? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேரிஸ் ஃப்ரம் 20% to 45%, ஓகேங்களா? ஹேண்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சத்தில் இருக்கும். 45 நம்ம சொல்லியிருந்தோம், 40 to 45%. 100 பேர்ல 40-50 பேர் இறப்பாங்கன்னு ஹேண்டாக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் எபோலா பொறுத்த வரைக்கும் 100ல் ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஆனால் அதுவும் அதிகம் தான், இல்லைன்னு சொல்லல, ஓகேங்களா?
கொரோனா கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப ரொம்ப அதிகம். கொரோனா வந்து பாத்தீங்கன்னா 100ல 2 பேர் தான், 2 to 2.5% தான். இங்க வந்து 20 to 45% ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்கான். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்டிமுக்கியோ டைப் வந்து ஒரு 20 விழுக்காடுல இருந்து 25 விழுக்காடு தான் அந்த பண்டிமுக்கியோ டைப்போட. ஏன்னா இப்ப அது அந்த ஸ்ட்ரெயின் தானே இப்ப பரவிக்கிட்டு இருக்கு. இப்ப இதே வந்து வேற ஸ்ட்ரெயின் ஜெயில் ஸ்ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா மோர் டேஞ்சரஸ். ஜெயில் ஸ்ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 40-45% வரைக்கும் அந்த டெத் ரேட் வந்து தொடுது. இது வந்து 100ல வந்து ஒரு 20 பேர் இறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. 20 to 25 விழுக்காடு வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் டெத் ரேட் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த வைரஸ் வருது இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா கூட இந்த சிம்டம்ஸ் அப்படின்றது இருக்கும்ல சார், எபோலா பொறுத்தளவுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும்? எஸ், எபோலா பொறுத்த வரைக்கும் அதோட இன்குபேஷன் பீரியட் வந்து ரொம்ப வேரி ஆகுது, 2லேருந்து 21 நாள். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு எபோலா பேஷண்டோட நீங்கள் கான்டாக்டில் இருந்திருக்கீங்க. கான்டாக்ட் இந்த சென்ஸ் இது எப்படி பரவுதுன்னு மக்களுக்கு சொல்லிடுவோம். இந்த எபோலா வைரஸ் பரவுதல் வந்து கொரோனா மாதிரி காத்துலையோ ஏர்பான்லையோ கிடையாது. இது பரவுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடியோட ஃப்ளூயிட்ஸ். பாடி ஃப்ளூயிட்னு எதை சொல்லுவோம்? எச்சில், கண்ணீர், யூரின், டாய்லெட், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்மளோட பாடியிலேருந்து வரக்கூடிய கழிப்புகள் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் வழியாக தான் அந்த எபோலா பரவுது. ஓகே, அப்போ அந்த பாடி ஃப்ளூயிட் அப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. சப்போஸ் ஒரு ஹஸ்பண்டுக்கு ஃபீவர் அடிச்சுக்கிட்டு இருக்கு, எபோலாவால் தாக்கியிருக்காரு, அவங்களுக்கு தெரியலாம அவர் ஒய்ஃபோட க்ளோஸாக இருக்கலாம், ஏதாவது நம்ம இன்டிமசியாக இருக்கும் போது பரவலாம். ஓகே, சில நேரத்தில் வந்து ஒரே காமனாக வந்து சில வீட்டில் குடும்பத்தில் சாப்பிடுவாங்க, அவங்க யூஸ் பண்ண அந்த தண்ணியை வைப்பாங்க, அதே எச்ச தண்ணி எடுத்துன்னு ஒருத்தர் குடிப்பாங்க. இந்த மாதிரி பாடி ஃப்ளூயிட் கான்டாக்ட்ல தான் எபோலா பரவுது. ஒரு இரும்பல் தும்பல்னால வந்து அப்படியே இன்னொருத்தவங்களுக்கு எபோலா எப்படி இந்த கொரோனா பரவுச்சோ அந்த மாதிரி கான்டாக்ட்ல எபோலா கிடையாது. ஸோ எபோலா பொறுத்த வரைக்கும் பாடி ஃப்ளூயிட் டிரான்ஸ்மிஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எபோலா, நீங்க வந்து குடிச்சு வச்ச தண்ணி தான் நம்ம மேடம் தானே அப்படின்ட்டு எடுத்து நான் குடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு உள்ள எபோலா வந்ததுக்கு அப்புறம் 2 நாளுக்கு ஒண்ணுமே தெரியாது. 3வது நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா தான் லைட்டா பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. சில பேருக்கு 2 நாள்ல ஆரம்பிக்குது, சில பேருக்கு அது 21 நாளுக்கு வரைக்கும் கூட அப்புறம் கூட ஆரம்பிக்கலாம். அதனால தான் சின்ன சிம்டம்ஸ் கூட தெரியாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 20 நாள் முன்னாடி உங்களை நான் சந்திச்சிருக்கலாம், நான் உங்களை மறந்தே கூட போயிருப்பேன். ஆனால் 21வது நாள் வந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த இன்குபேஷன் பீரியட் வந்து 2லேருந்து 21 நாள் வரைக்கும் வேரி ஆகுது. பண்டிமுக்கியோக்கும் ரொம்ப லேட்டாக தான் இன்குபேஷன் பீரியட் வந்து இருக்கு. நம்ம கான்டாக்ட்ல இருந்திருப்போம், நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பேஷண்ட் நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் திடீர்னு சிம்டம் வரும்போது தான் வந்து தெரியுது அன்னைக்கு நம்ம கூட இருந்தது எபோலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 21 டேஸ் 2 to 21 டேஸ்க்குள்ள எப்போ வேணா சிம்டம் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிற சிம்டம் வந்து எபோலா பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸா வந்து ஒரு மனிதருக்கு கிடக்குது. ஸ்டார்டிங் ஃபேஸ் வந்து பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன கன்ஃபியூஷனு? எல்லா வைரஸ் மாதிரி தான் இந்த வைரஸும். அப்போ எல்லா வைரஸ், இப்போ எக்ஸாம்பிள் டெங்கு வைரஸ், நம்ம டெங்கு, சிக்கன் குனியா, இதுலலாம் நம்ம என்னென்ன பேசணுமோ அதே மாதிரி அறிகுறிகள் எல்லா வைரஸ் மாதிரி இதுக்கும் வருது. என்னப்போ? உடம்பு வலி, ஜுரம், தலைவலி, மூட்டு வலி, உடம்புலாம் ரொம்ப டயர்டாக மயாலஜிக்காக இருக்குது அப்படின்றாங்களே, அந்த சிம்டம்ஸ் கிளாசிக்கலாக வந்து முதல் வந்து 2-3 நாளைக்கு போயிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எபோலா எப்படி மாறுபடுதுன்றது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எபோலா அதுக்கப்புறம் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல எந்த இடத்துல தேர்ந்தெடுக்குது அப்படின்னும் போது வயிறு வந்து ரொம்ப அதிகமாக தேர்ந்தெடுக்குது. ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனில் அந்த அப்டாமினல் சிஸ்டம் நோக்கி தான் எபோலாவோட பயணம் இருக்குது. எபோலா அந்த இடத்துல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு அடுத்த சிம்டமாக என்னங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையாக வாந்தி, கடுமையான லூஸ் மோஷன். ஓகேங்களா? ஸோ டாய்லெட்டில் வந்து ரொம்ப லூஸ் மோஷன் மாதிரி போகிறது, வயிறு வலிக்க ஆரம்பிக்கிறது, சில நேரத்தில் ரத்தம் கசியறது, பிளட் மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சார்ந்த சிம்டம்ஸாக 2வது ஃபேஸ்க்கு போகுது. 3வது ஃபேஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன ஆகுது? இன்னும் தீவிரத்தன்மை ஆகும் போது ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சது. ரத்தத்தில் கலக்கும் போது தான் எபோலா செப்டிசீமியா மாதிரி ஏற்படுது. செப்டிசீமியானா வந்து சீல் பிடிக்கிறது. ஸோ அந்த செப்டிசீமியான்ற ஆகும்போது பிளட் ஃபுல்லாக எபோலா பரவும் போது எல்லா உறுப்புகளையும் போய் தாக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாக்குறது வந்து அந்த லாஸ்ட் ஃபேஸ்க்கு போகுது. இந்த மாதிரி இந்த நடு ஃபேஸ், இந்த 2nd, 3rd ஃபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டுக்கு கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா பேஷண்ட்டுக்கு ஹெமரேஜிக் ஃபீவர் மாதிரி நம்மளுக்கு வருது. ஹெமரேஜிக் ஃபீவர்னு, எபோலா ஹெமரேஜிக் ஃபீவர்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த உடம்புல இருக்கிற ஸ்கின்ஸ்லாம் அங்கங்கே ரத்த கசிவுகள் ஏற்படும், கண்களில் ரத்த கசிவு ஏற்படும், ஆளுக்கு வந்து ஃபுல்லாக ரெட்டா ஸ்பாட்டுகள் உடம்பு ஃபுல்லாக வரும். அதனால தான் அது ஹெமரேஜிக் ஃபீவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இதெல்லாம் ரத்த உறையறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். இதுதான் எபோலா எடுக்கக்கூடிய கோர்ஸ். ஸோ அந்த லாஸ்ட் அந்த செப்டிக் ஃபேஸுக்கு போயிடுச்சுன்னா அடுத்து என்ன? மேலே தான். அப்போ அந்த 100ல் 20லேருந்து 45ன்றது அந்த ஃபேஸுக்கு போகுது. ஒரு நல்ல இருக்கிற எதிர்ப்பு சக்தி இருக்கிற ஒரு ஆளு முதல்ல அந்த 5 ஃபேஸ்லயே வந்துட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி 2nd ஃபேஸ்க்கு தொடுற மாதிரி தொட்டு வெளியே வந்துருவாங்க. அதாவது அந்த ஃபீவர், பாடி பெயின்லாம் இந்த எபோலா வைரஸ்ல வந்து ரெக்கவரியும் உண்டு, கண்டிப்பா உண்டு. இப்போ 100ல் வந்து 20 பேர் தான் இறக்குறாங்கன்னா மீதி 80 பேர் ரெக்கவர் ஆகுறாங்களே. ஓகேங்களா? அந்த 80 பேர் எப்படி ரெக்கவர் ஆகுறாங்க? அப்போ நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி தான் நாங்கள் ரெக்கவர் பண்ணுது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 2nd ஃபேஸை தொட்டு சில பேர் அப்படியே வெளியே வந்துருவாங்க.
ஆனா கொஞ்சம் அந்த அன்லக்கி பீப்புள்ஸ் அந்த 20-45 மாட்டிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஃபேஸுக்குலயும் பயங்கரமா போய் தேர்ட் ஃபேஸை தொடும் போதுதான் மரணங்கள்ன்றது ஏற்படுது. அது வந்து பாத்தீங்கன்னா 100-20 பேர்னா அப்ப யார் வேணா சிக்கலாம் மேடம், அதிகம் இல்ல. 100-20 நம்ம அதிகம் இல்ல. அதான் அதுல எப்பவுமே இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல வந்து இது நடந்துகிட்டு இருக்குன்றதுல யதார்த்தமான உண்மை. ஏன் இந்த மெயின் ரீசன் நான் பாக்குறேன்னா கட்டுப்படுத்துறது இல்லை. ஓகேங்களா, ஆப்பிரிக்கா வந்து நம்மளோட ஊரோட மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. ஆப்பிரிக்காஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸே அந்த அளவுக்கு எக்யூப்டா இருக்கிறது கஷ்டம். ஓகேங்களா, ஒரு எம்பிபிஎஸ் படிச்சா ரொம்ப பெரிய டாக்டர் அவங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு எம்பிபிஎஸ் டாக்டருக்கு கிடைக்கிறதே அங்கே ரொம்ப கஷ்டம். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு காசை படிச்சு அங்கே வந்து படிக்கிறாங்க, படிச்சவங்களுக்கு அந்த அளவுக்கு போதுமான ஊதியங்கள் கிடையாது. அப்போ அவங்க ஊர்ல சர்வீஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்பிரிக்கன்ஸ் வந்து நானே பார்த்துருக்கேன், துபாயில வேலை செய்யறாங்க, சவுதியில பல டாக்டர்கள் வேலை செய்யறாங்க, ஒமான்ல வேலை செய்யறாங்க. ஸோ அங்க ஏன்னா அவங்களால நல்லா அரபிக் பேச தெரிஞ்சவங்க. ஏன்னா அந்த கீழே அந்த நார்த்தன் ஆப்பிரிக்கா பெல்ட்ல இருக்குல்ல, இந்த அல்ஜீரியா, இந்த ஜெயிரு, சூடான், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஜிப்ட், இது எல்லாமே அரபிக் பேசுற ஆளுங்க. கீழே இருக்கிறவங்க நல்லா அரபிக் கத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்ற அந்த காங்கோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரபிக்கும் ஈஸியா கத்துக்கிறாங்க. சோ அங்க இருந்து பல பேர் வந்து படிச்சவங்க வந்து யூரோப்புக்கோ இல்லைன்னா சவுதி கல்ஃபுக்கோ, ரொம்ப ரேரா சில பேர் ஸ்டேட்ஸ்க்கோ வந்துட்டு போய் செட்டில் ஆயிடுறாங்க. அப்போ ஆப்பிரிக்கான்னு வேலை செய்யறாங்க டாக்டர்ஸுங்க வந்து கொஞ்சம் கம்மி, மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு இல்லை, புரியுதுங்களா? இப்போ நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எண்ணிக்கையே கிடையாது, புரிஞ்சிருச்சுங்களா? தடிக்கு வந்து இப்போ பாருங்க நம்ம கிளினிக், இப்படி தடிக்கு வந்தீங்கன்னா இன்னொரு கிளினிக் உட்காந்துடலாம். ஸோ எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் நீங்க வந்து ஒரு வேலைச்சேரியிலேயே பார்த்துடலாம், கரெக்டா இல்லையா? ஓகேங்களா, நீங்க பக்கத்துல ஒரு இதுக்கோ என்ன சொல்ல தரமணிக்கோ இல்லைன்னா அண்ணா நகருக்கோ போக வேண்டிய அவசியமே இல்லை, இங்கே நீங்க பார்த்து முடிச்சிடலாம். நீங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல இருந்து உங்க கிட்னில இருந்து என்ன வேணுமோ எல்லாம் பார்த்துடலாம். ஆனா ஆப்பிரிக்கால அப்படி கிடையாது. இதுதான் பிரச்சனை. அப்போ அங்க சுகாதாரம் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால, கட்டுப்படுத்த முடியாததுனால ஈஸியா இந்த மாதிரி அவுட் பிரேக்ஸ் வரும்போது மக்கள் பல பேர் உயிரெடுக்கிறாங்க. இது வந்து அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாபம். ஒரு 2-3 நல்ல நாடுகள் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி ஒரு சில நாடுகள் மட்டும் கொஞ்சம் டெவலப்டா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு முக்காவாசி இந்த காங்கோ, இந்த இந்த ஜெயிரு, இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி தான் இருக்கு. டொமினிகன் ரிப்பப்ளிக் ஆஃப் ஆப்பிரிக்கா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து குறைபாடு, ஆளுங்களும் வீக்கா இருப்பாங்க. இந்த மாதிரி அவுட் பிரேக்ஸ் எல்லாம் வரும்போது பல பேர் குத்தா இறக்குறதுன்றது வந்து அந்த கண்டத்தோட சாபமா தான் வந்துட்டு நம்ம போற பார்த்து தான் ஆகணும். இப்போ கோவிட்னு எடுத்துக்கிட்டோம்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு இறப்பாங்க, ஹார்ட்டாக்கு வந்து ரத்த வாந்தி எடுத்து இறப்பாங்க அப்படின்னீங்க. இந்த எபோலாக்கு வந்து எந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜ்ல இறப்பு ஏற்படும் சார்? லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து வயிறு தான். ஓகேங்களா, சோ வயிறு வெடிச்சிருமா? வயிறு டமால்லாம் வெடிக்காது. வயிறு இந்த சென்ஸ் என்னன்னா வந்து பயங்கரமான லூஸ் மோஷன்னால பிபிகள் ரொம்ப ஃபாலோ ஆகலாம். பயங்கரமான லூஸ் மோஷன் வாந்தினால வந்து அவங்களுக்கு இந்த கிட்னிஸ் வந்து நீர் போதாமையினால கிட்னி ஃபெயிலியர்ஸ் ஏற்படலாம். அதுக்கப்புறம் ரத்தத்தில் கலக்கும் போது அந்த உடம்பு ஃபுல்லா செப்டிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். உடம்பு ஃபுல்லா வந்து எபோலா பரவும் போது ஆளோட அந்த வேசோப்ரெசர்ஸ்லாம் டவுன் ஆகி பிபி டோட்டலா டவுன் ஆகி ஷாக்குக்கு போய் இறக்குறது. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து வயிறு மற்றும் அந்த ஷாக், அந்த பிளட், இதுதான் வந்து அதோட டெத் ஜோனா வந்து வச்சிருக்கு. ஸ்டார்டிங் எல்லாம் ஆரம்பிக்கிறது ஜுரத்தோட தாங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒன்னு ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்குது. நீங்க சொன்ன மாதிரி அழகா ஹேண்டா வந்து பாத்தீங்கன்னா இரும்பி ரத்தம் வந்து இறக்குறாங்க. கொரோனா போது லங்ஸ் ஃபுல்லா நீர் சேர்ந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆகி இறக்குறது. அதே மாதிரி எபோலாவோட ரொம்ப பிடிச்ச இடம் வந்து வயிறு மற்றும் ரத்தம். இந்த இடத்த டிராவல் பண்ணி அங்க வந்து ஆளுங்க வந்து காலி பண்ணுது. ஏன்னா எபோலா வந்து ரெஸ்பிரேட்டரி பாண்ட் கிடையாதுல, அதாவது ரெஸ்பிரேட்டரி பாண்ட் காத்துல பரவக்கூடியது கிடையாதுல, பாடி ஃப்ளூயிட்ஸ்ல தானே பரவக்கூடியது, எச்ஐ மூலியமாவோ இது மூலியமா தானே பரவக்கூடியது. அதனால வந்து அதோட அட்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல போகுது. ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து இங்க வராம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒன்ஸ் எபோலாவால் அஃபெக்ட் ஆகிறாங்க, ரெக்கவரி ஆகிறாங்கல்ல சார், அதுக்கப்புறமா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்றது எப்படி நார்மலாக இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு அஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்குமா? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எபோலா பொறுத்த வரைக்கும் அந்த கிரானிக் கேரியர்ஸ்லாம் கிடையாது. ஒன்ஸ் வெளியே வந்துட்டாங்கன்னா தேர் அப்சல்யூட்லி ஆல் ரைட். ஓகேங்களா, இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி உடம்புல வந்துடும் எபோலாக்கு அகெயின்ஸ்டா. அது ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நல்லா அவங்கள பார்த்துக்கும். அப்புறம் அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். திருப்பியும் இன்னொரு புது ஸ்ட்ரெயின், இப்போ பண்டிமுக்கியம் வந்திருக்கு, அடுத்து திருப்பி சூடான் ஸ்ட்ரெயினோ காங்கோ ஸ்ட்ரெயினோ ஏதோ ஒரு ஸ்ட்ரெயின் வந்ததுன்னா திருப்பி தாக்கப்படலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனா ஒரு 1-2 இயர்ஸ்க்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் பீரியட் வந்து அவங்களுக்கு இருக்கும். இப்போ கொரோனாக்கே நம்மளுக்குலாம் ஒரு வாட்டி கொரோனா வந்துட்டு போகும்போது நல்ல ஒரு எஃபெக்ட், ஒரு ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் நம்ம உடம்புல தானாவே ஃபார்ம் ஆகும். பிளஸ் வேக்சின்ஸும் போடும்போது இன்னும் வந்து இம்யூன் வந்து மெமரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ திருப்பி கிருமி வந்து தாக்குறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கம்மி. அதனால அந்த எபோலா ஒன்ஸ் தாக்கிட்டே போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கவரி வந்து இருக்கும். திருப்பி எபோலா வந்து தாக்குறதுக்கு ஒரு 1-2 இயர்ஸ் மினிமம் ஆகும். ஆனா வந்து கொஞ்சம் அந்த ஜென்ரலா போஸ்ட் வைரல் ஒரு எந்த வைரஸ் வந்துட்டு போனாலும் எல்லார் பாடியும் ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எபோலா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட 1 மாசம் 2 மாசம் பயங்கரமா உடம்பு வலி, தசை வலி, டயர்ட்னஸ் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு.
சில பேருக்கு வந்து இந்த எபோலாவோட ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன வயிறுல பிரச்சனைகள், அப்போ அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்போது கொஞ்சம் கோர்ஸ் கொஞ்ச நாள் கூட இருக்கலாம். அது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கும் வேரி ஆகும். ஆனால் காமனாக ஒன்ஸ் வந்து இந்த வைரஸ் வந்துட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங்காக ஏதாவது பிரச்சனை போகுமானா அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ரெக்கவர் ஆனால் 100% வந்து சூப்பராக ரெக்கவர் ஆவாங்கன்றது தான் வந்துட்டு யதார்த்தமான உண்மையாக வந்துட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறதுலேருந்து தெளிவாக தெரியுது ஆஃப்ரிக்காவில் தான் இது இருக்கு, இங்கே வரதுக்கு சான்ஸ் இல்லைன்ட்டு. ஒருவேளை இந்தியா பக்கம் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து யாரோட வேலை அப்படின்னு நினைக்கிறேன்னா, மக்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் தர்றது தான் நம்ம வேலை. அதாவது எபோலான்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் அவேர்னஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே யாருக்கு முக்கியமான வேலை இருக்குன்னா வந்து இப்போ நம்ம தளபதிக்கு முக்கியமான வேலை இருக்கு. கரெக்டுங்களா? நம்ம இட்டாலியில் ஜி சார் இருக்காரு, ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டர்னா இருக்காரு. ஸோ அவருக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஏன் அப்படின்னா சுகாதாரத்துறை இவங்க கீழே தான் வந்துட்டு இருக்கு, அதாவது கவர்மெண்ட் கீழே தான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா டெய்லி வந்து இப்போ நான்லாம் ஃப்ரீக்வெண்ட் ஃபிளையர், ஓகேங்களா, டெய்லி இந்த மாநிலம் அந்த நாடு ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் வேலை அங்கன்னு போயிட்டு இருப்பேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா எத்தோப்பியன் ஏர்லைன்ஸ் வந்து சென்னை ஏர்போர்ட்ல வந்து நிற்குது. பல ஆப்பிரிக்கன் ஆளுங்க உள்ள வராங்க. எத்தனை பேருக்கு நீங்க ஃபீவர் இருக்கான்னு செக் பண்றீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறி வருது. கரெக்டுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆப்பிரிக்கன் ஏர்லைன்ஸ் வந்து நம்ம சென்னைக்கு வந்து இறங்குது, டெல்லிக்கு வந்து இறங்குது, மும்பைக்கு வந்து, சென்னையில் தான் வந்து இறங்கணும்னு இல்லை, டெல்லிக்கோ மும்பைக்கோ எங்கே வந்து இறங்கினாலும் அங்கேருந்து இந்தியாவுக்குள்ள எங்கே வேணாலும் போகலாம். கரெக்டுங்களா? ஸ்டேட் டு ஸ்டேட்டுக்குலாம் யாரும் இங்கே செக் பண்ணுறதுலாம் கிடையாது, எங்கே வேணால் போகலாம். கரெக்டாக? அப்போ டெய்லி வந்து இறங்குற ஆப்பிரிக்கா பீப்புள்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு 4-5 எவ்வளோ உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணால் நடக்கலாம்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க ஸ்ட்ரிக்ட்னஸ் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட். ஸோ ஆப்பிரிக்கால இருந்து வரக்கூடிய ஃபிளைட்ஸை வந்துட்டு ஸ்கிரீன் பண்ண ஆரம்பிக்கும். கரெக்டா? அங்கிருந்து வரக்கூடிய ஃபிளைட்ஸ்ல வந்து ஃபீவர் வந்து இருக்காங்களா பேஷண்ட்ஸ், எபோலாவோட ஹிஸ்டரி இருக்கா, எபோலா வேக்சின்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து தீர்வு செய்யணும். எபோலாக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ்டா ஒரு வேக்சின் இருக்கு, ஆனா அது வந்து பண்டிமுக்கிய ஸ்ட்ரெயினுக்கு வேலை செய்யாது. எபோலாக்கு இருக்கிற ஒரு வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா எர்ப் வேக்சின் நினைக்கிறது பேரு, அது வந்து பண்டிமுக்கிய ஸ்ட்ரெயினுக்கு வேலை செய்யாது. அது ஜென்ரலா வந்து இந்த ஜெயிர் ஸ்ட்ரெயினுக்கும் சூடான் ஸ்ட்ரெயினுக்கும் தான் எஃபெக்ட் இருக்கு. ஸோ பண்டிமுக்கிய ஸ்ட்ரெயினுக்கு வேக்சினும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எபோலாவோட ஹிஸ்டரி வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து எடுக்கணும், அதாவது டிராவலர்ஸ்னு வரக்கூடியவங்களுக்கு எடுக்கணும். அப்படி ஃபீவர் இருந்தால் அவங்க குவாரண்டைன் செய்யப்படணும், தனிமைப்படுத்தணும். கண்டிப்பா எபோலான்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்களை டீபோர்ட் செய்யணும், அதாவது ஊருக்குள்ள விடாம ஒன்னு வந்து அவங்க ஊருக்கே அனுப்பிச்சிடணும், இல்லைன்னா வந்து தனிமையில இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க டோட்டலா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த ப்ரொடெக்ஷன்லாம் வந்து கவர்மெண்ட் தான் செய்யும். நம்ம இந்த இடத்துல ஃப்ரீயா விட்டுட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரு எபோலா வந்திருக்கு அந்த மாதிரி வரதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கக்கூடாது? இருக்கலாம் இல்ல, ஏன்னா மனிதர்களுக்குன்ட்டு மனிதர்கள் இது பரவுது, விலங்குல இருந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் பரவும், மனிதர் டு மனிதர் பரவாது அப்படின்னா நம்மளுக்கு பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஹாண்டா வைரஸ் நம்ம ஏன் அந்த அளவுக்கு நான் வந்து எதுவுமே நம்ம சொல்லலை அப்படின்னா, ஹாண்டா வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் வந்து சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. மெயினா அந்த ரோடன்ட்ஸ், அதாவது நான் சொல்லியிருந்தோம்ல அந்த எலி மார்சுபியல்ஸ், இது கிட்ட இருந்து தான் கொஞ்சம் வந்து கான்டாக்ட்ஸ்ல இருக்கும் போது ஈஸியா பரவுது. ஹியூமன் டு ஹியூமன் வந்து கொஞ்சம் ரேரா தான் இருக்கு. ஆனா எபோலா அப்படி கிடையாது. எபோலா பொறுத்த வரைக்கும் ஹியூமன் டு ஹியூமன் அவங்களோட அவங்களோட நீர் வகைகள்ல இருந்தே நம்மளுக்கு பரவக்கூடியது. அதனால எல்லாருமே ஒரு ரிஸ்க்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா டாக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன்ல இருக்கணும். அதெல்லாம் ஆப்பிரிக்கால பல நியூஸ், டாக்டருங்களுக்கே எங்க ப்ரொடெக்ஷன் இல்லை, மாஸ்கே பல இடத்துல இல்ல. அப்ப மாஸ்கே இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போறாங்கன்னும் போது அந்த எச்சுக்கு எப்படி வேணா உள்ள போலாம்ல, கைக்கு கிளவுஸ் இல்ல, கண்ணுக்கு கேப் இல்ல, இந்த கண்ணாடி இல்ல, இந்த மாதிரிலாம் பல சிக்கல்கள் வந்து ஆப்பிரிக்கால இருக்கு. ஸோ ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸே அங்க ரொம்ப கஷ்டத்துல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவில் அப்படி ஒரு நிலைமை இல்லை. ஐ ஹோப் தட் எல்லாரும் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா வந்து பாலிசிஸ் மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள வராம பாத்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும், நம்ம பார்க்கணும். நிச்சயமா சார், இந்த டைம்ல இந்த ஒரு வீடியோன்றது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸா இருக்கும் சார். கண்டிப்பா. நன்றி மேடம், நன்றி, தேங்க்யூ.